ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸில் தான் அதிகமாக டவுட் வரும். ஸோ அதில் ஒரு மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தவறானதை கண்டறி. ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி, இது கரெக்டு. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது, இதுவும் கரெக்டு. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை கொண்டது, இதுவும் கரெக்டு. இந்நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, இதுவும் கரெக்டு. ஸோ இதில் எதுவுமே தவறு கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. அடுத்து செகண்ட் கொஷின், சரியானதை தேர்வு செய்க. கலிங்கத்து பரணி 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஏன்னா கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தவறு. முதல் குலத்தொங்க சூழலின் அவைப்புலவர் செயங்கொண்டார், இது கரெக்டு. இந்நூல் கலித்தாழிசையால் பாடப்பெற்றது, இதுவும் கரெக்டு. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தப்பு, செகண்டு தேர்டு ஃபோர்த்து வந்து ரைட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 2, 3, 4 சரி. ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஷின், சரியானதை தேர்வு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன், இது கரெக்டு. அரங்கசாமி என்கின்ற எத்திராசுலு என்பது இவரின் இயற்பெயர், இதுவும் கரெக்டு. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழியை கற்றவர், இதுவும் கரெக்டு. செவாலியர் விருதை அமெரிக்க அரசு வழங்கியது, இது தவறு. ஏன்னா செவாலியர் விருது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு அரசு தான் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து வந்து தப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ரைட்டு, ஃபோர்த் ஒன் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சரி. ஓகேவா? அடுத்து 4வது கொஷின், தவறான ஒன்றை தேர்வு செய்க. சுந்தர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர், இது கரெக்டு. இவர் நம்பியாரூரார், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார், இதுவும் கரெக்டு. இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன, இது தவறு. ஏன்னா இவர் அருளிய தேவார பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? அடுத்து இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார், இதுவும் கரெக்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது மட்டும்தான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். ஓகேவா? அடுத்து 5வது கொஷின், சரியானதை தேர்வு செய்க. பெரம்பு என்பது புதர் வகையை சேர்ந்த தாவரம், இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஏன்னா பெரம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகையை சேர்ந்த தாவரம். ஓகேவா? அடுத்து இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொட்டாங் என்பதாகும், இதுவும் கரெக்டு. இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும், இதுவும் கரெக்டு. நமது தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறது, இதுவும் கரெக்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. அடுத்து 2, 3, 4 இது 3மே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4 சரி. ஓகேவா?